Good morning, children. How are you all? Children, now this is a season for summer. It means too much of sun. Okay, the sun is shining so harshly, scorching sun. So due to that, we have to undergo a lot of problems, and so many problems have come into summer season amid sun, and how to overcome the problem, some solutions, some do's and some don'ts. It is season, summer season, and in this line here, even though in region, the degree is so high, everybody is facing the problem. How to overcome the problem, I tell you. நிறைய சன் இந்த சன் ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர்கம் பண்றது அது தெரியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம் வரலாம். So during summer season, there are lots of problems. So many problems are there, and for the problem, we have to find solution, or we can do how to do, what to do. You are small children, some of you know, some of you don't know. சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. அப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர்கம் பண்ணி வர்றதுங்கிறதுக்காக. So first of all, a very problem. நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ஈவன் ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்ததுன்னா வந்ததுதான். ஓகே, சிக்கன் பாக்ஸ் நம்ம கிளாஸ்ல கூட நேத்துக்கு குட்டி குட்டியா அப்படியே ஒரு ரவுண்டா வந்தது. கரெக்டா? சோ தட் இஸ் கால்ட் அஸ் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் என்ன? அம்மன் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அம்மன் பாக்ஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா ரவுண்டா டிரான்ஸ்பரண்டா ஒரு தண்ணி நிக்கிற மாதிரி நிக்கும். அதுக்கு பேரு சிக்கன் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மீசல்ஸ். மீசல்ஸ்னாக்கா அது ஒரு மணல் மணலா இருக்கும். அதுவும் வெயில் காலத்துல சம்மர் சீசன்ல வருது. எவ்ரி திங் இஸ் டியூ டு ஹீட். ஹீட்ல தான் வருது. மணல் மணலா இருக்கிறது பேரு மீசல்ஸ். சின்ன சின்ன கொப்பளம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது பேரு சிக்கன் பாக்ஸ், அம்மன் போட்டுக்கிறது. இன்னொன்னு கருப்பு கருப்பா பிளாக்கா இந்த புளியும் போட்ட சைஸ்ல குண்டா வரும். மூணுமே நான் பார்த்திருக்கிறேன். மூணுமே ஒரு ஆள்கிட்டே பார்த்தேன். வெரி வெரி டேஞ்சரஸ். டேஞ்சர் ஃபேட்டல், உயிர் போகக்கூடிய ஆபத்தான நோய்கள். சோ கவர்மெண்ட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் திங்ஸ். மீசல்ஸ், மம்ஸ், ரிபெல்லான்னு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துறாங்க. இருந்தாலும் வரும். நம்ம ஓவரா போய் ஆடிட்டு இருந்தாக்கா ஓகே. சோ சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னாக்கா உங்களுக்கு பாத்ரூம் வர்றது இல்லை. ஓகே, இட் மீன்ஸ் நம்ம 2 பாத்ரூம் சொல்லுவோம் இல்லையா, அது டைட் ஆயிடும். அந்த கான்ஸ்டிபேஷன் வந்தாலே என்ன ஆகும், அதுல இருந்து மத்த நிறைய ப்ராப்ளம், பைல்ஸ்ல இருந்து மத்த விஷயங்கள் எல்லாம். சேம் ஆனால் யூரினரி இன்ஃபெக்ஷன். தண்ணி குடிச்சா யூரின் வரும். நம்ம தண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ட்ரிங்கிங் 1 glass ஆஃப் வாட்டர். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாக்கா அந்த ஒரு கிளாஸ் தண்ணியுமே ஸ்வெட்டிங்ல போகுது. இப்ப ஸ்வெட்டிங் வருதா, இப்ப ஸ்வெட்டிங்லயே தண்ணி போகுது. அண்ட் நம்ம சாப்பிடுறோம், அண்ட் தண்ணி நிறைய விதத்துல போயிடும். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி பத்தாது, அப்ப யூரின் வராது. நம்ம கிளாஸ்லயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூரினே போகல, பாத்ரூமே வரல, போகல. அது பெருமையா? அதுல என்ன ஒரு பந்தா இருக்க வேண்டியிருக்குது. ஐ நாட் டெல்லிங் லைக் தட். வந்தா சொல்ல வரல, நீங்க தண்ணி கம்மியா குடிக்கிறீங்க, பாத்ரூம் வரல, பாத்ரூம் போகல. ஸ்கூலுக்கு வந்த டைம்ல இருந்து ஸ்கூல் விட்டு போகிற வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்ரூம் போகல. ரீசன் என்னக்கா, தேவையான தண்ணி குடிக்கல. ஓகே, அப்போ டாய்லெட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அது ப்ராப்ளம் வந்ததுனாக்கா அடுத்த நாள் போகும்போது ரொம்ப டைட்டா போகும். அங்க உங்களுக்கு பைல்ஸ்க்கு ப்ராப்ளம் வருது. யூரினரி இன்ஃபெக்ஷன், அத சூடு ஃப்ரீன்னு சொல்றோம். அது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கம்மியா போகும், பயங்கர வயிற்று எரிச்சலா வருது, அது வருது. ஓகே, டாய்லெட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டீஹைட்ரேஷன். தண்ணியே இல்ல வறண்டுறது, நாக்கு வறண்டும், நம்மளோட வயிறு ஃபுல்லும் தண்ணி இல்ல, தண்ணி வேணும், ஆனா தண்ணி இல்லனால என்ன ஆகும், டைஜஷன் ப்ராப்ளம் வருது. Because our body contains 70% of water.
தண்ணி இருந்தாதான் மற்ற உறுப்புகள் எல்லாம் ஒர்க் ஆகும். பிரெயின்ல இருந்து, லங்ஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, கிட்னில இருந்து எல்லாம் ஒர்க் ஆகும். கம்மி தண்ணி இல்லைன்னாக்கா கிட்னிக்கு தண்ணி வேணும் கேக்குது. நாம என்ன பண்றோம், வெளியேற்ற ஜாலியில தண்ணி குடிக்கிறோம், லாஸ்ட் ஒன் கவனிக்கிற சான்ஸ்ல தண்ணி குடிக்கலாம். சோ கிட்னிக்கு ப்ராப்ளம் ஆகுது. சோ டீஹைட்ரேஷன் அண்ட் இன்டைஜஷன். இவ சாப்பிடுறோம், அது செரிமானம் பண்றதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும், வாட்டர். தண்ணி இல்லைனாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன், அவங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். தண்ணி இல்ல, அப்ப அங்க என்ன ஆகுது, ப்ராப்ளம் வருது. சோ இன்டைஜஷன். தென் தண்ணி குடிக்கலனாக்கா வெயில்ல நடந்துட்டே இருக்கிறீங்க, தென் சன்ஸ்ட்ரோக், அப்படியே வயிற்று வந்து தமிழ் இருந்துருவீங்க. என்ன நடக்குது தெரியல, மேபி இன்னும் 5 minutes வாக்கிங் நடந்துட்டே இருக்கிறீங்க, வெயில் பயங்கரமா அடிக்குது. சோ யூ டோன்ட் நோ வாட் டு டு. நடந்துட்டே இருக்கும்போது பட்டு கீழே விட்டுறீங்க. ஓகே, யாரா இருந்தா காப்பாத்துறாங்க. சம்டைம்ஸ் இன் பிரேயர் ஆல்சோ, பிரேயர்ல நிக்கிறீங்க, வெயிலே நிக்கிறீங்க, ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தண்ணி குடிக்கல, வாட் ஹேப்பன்ஸ், ஃபால் டவுன். சோ இதெல்லாம் நடக்குது. சன்ஸ்ட்ரோக், அது அப்படி வரும்போது ஒரு வாமிட்டிங் சிச்சுவேஷன் வருது. நெக்ஸ்ட் ஒன் பாயில்ஸ். நம்ம கிளாஸ் நிறைய பேருக்கு என்ன இருக்கு, பாயில்ஸ்னாக்கா கட்டி, சூடு கட்டின்னு சொல்றோம். பிக்கா வருது, ஒரே கூட்டா வருது, அப்புறம் அது பயங்கர பெயின். அதுக்கு என்ன ஆகுது, நிறைய ஓகே சூடு கட்டி வருது, அது பயங்கர பெயின், வலி தாங்க முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அதை வந்து ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வழிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓகே பிளாக். அப்ப இன்னொன்னு பிளாக் பிளாக்கா வருது, அது ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் கிட்னஸ், அப்படியே தலை சுத்துற மாதிரி வந்து வீத்துறீங்க. நெக்ஸ்ட் ஒன் கிட்னி ப்ராப்ளம். தண்ணி குடிக்கலனாக்கா கிட்னிக்கு ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த பெரியவங்கனாக்கா இம்மிடியா கிட்னி ஃபெயிலியர்ல வந்து நிற்கும். கிட்னிக்கு தண்ணி இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். நெக்ஸ்ட் ஒன் தலை, நீங்க தான் சொன்னீங்க தலை அரிக்குதுன்னு, எனக்கு வந்தது இல்ல. ஓகே, தண்ணி குடிக்கல, வெயில போறீங்க, சரியா குடிக்கலனாக்கா தலை அரிக்குது, உச்சி. நெக்ஸ்ட் ஜாண்டிஸ், ஜாண்டிஸ்ல மஞ்சள் காமாமல். சரி, இதெல்லாம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ஸுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன்னாக்கா என்ன பண்ணலாம்? Okay, see here how to do all these problems. The solution do's என்ன பண்ணணும்? Drink water. எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சுக்கோ. Drink more water. Then don't play in the sun. சூரியன் இருக்கும் போது சன்ல விளையாடாதீங்க. outside. It means 10 o'clock to 3 o'clock. No. You want to play indoors. வீட்டுக்குள்ள சின்ன கேம் விளையாடிக்கோ. அப்படியே விளையாடணுமா? ஷேட்ல விளையாடுவோம். ஷேட்னா மரம் நிழல்ல விளையாடுவோம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிங்க் கிரேப்ஸ், வாட்டர்மெலன், டெண்டர் கோகனட், வாட்டர்மெலன் ஜூஸ், தர்பூசணி. அப்புறம் மஸ்க் மெலன் என்ன சொல்ற, கிருமி பழம். நெக்ஸ்ட் ஒன் டெண்டர் கோகனட், இளநீர். நெக்ஸ்ட் ஒன் கியூட் வாட்டர், ஜீரக தண்ணி, பெருஞ்சீரக தண்ணி, ஆட்சிக்கு தண்ணி. ஐஸ் ஆப்பிள், நொங்கு. நெக்ஸ்ட் ஒன் ஓரல் டீஹைட்ரேஷன், ஓஆர்எஸ் சொல்றோம். அதாவது தண்ணிக்குள்ள கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிச்சாங்க, அது எனர்ஜி கொடுக்குது, குளுக்கோஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேக் பாத் ட்வைஸ் a day. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குடிக்கணும்? 2 times குடிங்க. நத்திங் இல்ல, ஒன்னும் ஆகாது. குடி, நல்லா குடிச்சாங்க நல்ல ஒயிட் ஆயிடும். ஓகே, நல்லா குளிச்சுட்டு பல ஆயிடலாம், நல்லா குளிச்சாங்க பிரெயின் ஒர்க். ஓகே, சோ டேக் பாத் ட்வைஸ் a day, 2 times குடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இன் கேஸ் எனி ப்ராப்ளம் வந்திருந்தாக்கா tell elders. ஐயோ எனக்கு இருக்குது, அம்மா கிட்ட சொன்ன திட்டுவாங்க. நோ, எதை ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணும், அம்மா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, டீச்சர் கிட்ட சொல்லு. டோன்ட் வரி, கோ ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, சும்மா உட்காந்துக்கிறேன் தோந்து. என்ன பண்றோம், கோ டு. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் லேட். ஓகே சில்ட்ரன், எனவே இது சம்மர் சீசன். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் wealth. நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம். Okay children, take care of your body. Take care of your body. Thank you. Dear children, if possible, soak some fenugreek. Fenugreek naka vendayam. Vendayam ஊற வச்சிட்டு next day you can drink. Drink buttermilk. It means more குடிக்கலாம் நல்லாவே. Okay, take some curd, add more water and you can drink as you wish.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூழ் சொல்லுவோம் இல்லையா, கம்பங்கூழ், அந்த இது கூழ் குடிக்கலாம். ஓல்ட் ரைஸ், பழைய சாதம் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் கம்மியா இருக்குது, நல்ல பீஸா பர்கர் தான் சாப்பிடணும்னு கிடையாது. யூ கேன் ட்ரிங்க் ஆல் தீஸ். ஃபெனுக்ரிக், வெந்தய தண்ணி குடிக்கலாம், மோர், பழைய சாதம் எல்லாம் சாப்பிடுங்க. அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட், பீஸா பர்கர் ஆர் பரோட்டாலாம் சாப்பிடாதீங்க. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு டைஜஸ்ட். ஒரு பரோட்டா சாப்பிட்றதுக்கு டைஜஷனுக்கு நிறைய டைம் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் வாட்டர். நம்ம அவ்வளோ குடிக்கலையே, அப்போ என்ன பண்றது? ஸோ அவாய்ட் ஈட்டிங் thick stuffs. ஓகே, தப்பு சொல்ல வரல. இஃப் யூ ட்ரிங்கிங் வெல், இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். அதர்வைஸ் டேக் கேர். ஹெல்த் இஸ் வெல்த். ஃபைன்.